நில்லுங்க. நீங்களே யாரு? ஏண்டா பிஷ்டு ஐரோட பார்த்ததே இல்லையா? ஏண்டா சொல்லடா பட்டு. ஓய், நாங்க இல்லாட்ட மந்திரமே நடக்காது. ஓய் மண்டலடா கல்யாணம் சொல்லு. வா வா நீங்களும் வாங்க. அபிஷ்டு தொடாதடா. ஏத்தின்னு இருக்க. நில்லுங்க. நாம இன்னைக்கு மாட்டின்னு விட்டோம்னு நினைக்கிறேன். உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? ஏன் எவ்வளவு லேட்டு? அது ஒண்ணும் இல்லண்ணா, நாங்க ஆயிரத்தோட தான் கிளம்பணும். வர வழியில பாருங்க நாதஸ்வர வித்வானுக்கு வேதி எடுத்தோம். வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு ஆளி எடுத்தோம். இல்லடா பட்டும் இப்ப எல்லாம் ராத்திரில கொலை நிறைய நடக்குதுன்னு அதான் பயந்துட்டான். ஆளை மாத்தி கூட்டிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஏன்டா துப்பிண்டே இருக்காய்? சொல்லல நம்ம பூனல மாத்தி போட்டது நல்ல வேலை அவன் பாக்கல. என்ன நேக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவன் நைட்ல கல்யாணத்தை வச்சிருக்காளே தோஷமானோ? உள்ள போற மேலக்காரங்களும் ஐயரும் மாறு வேஷத்துல வந்திருக்கிற போலீஸ்காரங்களும் ராஜா பண்ணிருந்தான். நம்மள என்ன கேன பையன் நினைச்சிட்டானுங்களா? எம்பாண்டி இவன் மாப்பிள்ள குளத்துல வர. என்ன ஐயரன் அப்படி பாக்குறாரு? பெரிய மனுஷங்கள்லாம் ஆயுள் விருத்திக்கும் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒண்ணு புதுசு இல்ல. அது மாதிரிதான் இந்த கல்யாணமும். மந்திரத்தை டிக்கு 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 டிக்காம சொல்லு. இந்த பொண்ண போய் போனா கூட்டு வா. வேண்டாங்கய்யா பாவம். ஏன் நீ வந்து உட்காரங்கிறியா? ஓடி போய் கூட்டு வாப்போ. ரூம்ல இருந்து படம் எடுத்துட்டு கையில கத்தியோட ஓட பார்த்தாங்க. அதான் புடிச்சு இழுத்து வந்துட்டேன். இங்க ஐயோ ஐயர் அம்மாங்கறானே. என்ன கோல்மாலோ தெரியலையே. டேய் போலீஸ் போன் பண்றா. ஏதோ ஒரு கூட்டம் திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்கு. அந்த பொட்டன்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. ஐயோ நகை கத்தி ரத்தம். நகைக்கா ஒரு பச்சை மண்ணை கொலை பண்ணிட்டாலே. இல்ல இல்ல நான் கொலை பண்ணல. இல்ல போய் சொல்றான். கேட்டிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்துருப்பேன். ஐயோ கொலை பண்ணிட்டாலே. ஐயோ இல்ல இல்ல போலீஸ கூப்பிடுங்க. இவள விடாதீங்க. புடிக்கல. இவள கொலை பண்ணு. இவள கொலை பண்ணு. புடிக்கல. ஏய் சொல்றா. போடா கொலை பண்ணது யாரு? சொல்றா. சொல்றா. சொல்லு. சொல்றா. ராஜபாண்டி. ராஜபாண்டியா? வக்கீலா? இது என்ன வேஷம்? ஐயோ அம்மாவும் மகளும் சேர்ந்து பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டீங்களா? இல்ல எங்க அம்மா நிச்சயமா கொலை பண்ணி. ஐ சாரி ராஜபாண்டி. கொலைக்கு பயன்படுத்தின கத்தி இந்த வீட்ல இருக்க நகை இதெல்லாம் என் கையில இருக்கும்போது பிடிபட்டிருக்காங்க. அன்கப்படியா இந்த கத்தி நகைலாம் பேக் பண்ணு. புவனாவை பார்வதி அம்மாள் தான் கொலை செய்தார் என்பது தகுந்த சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குற்றவாளி பார்வதி அம்மாளுக்கு இபிகோ 302வது பிரிவின்படி தூக்கு தண்டனை அளித்து இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. போனாவை கொலை செஞ்சதா எங்க அம்மா மேல போய் குற்றம் சாட்டி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அந்த சட்ட அமைச்சர். சட்ட அமைச்சருக்கு சாதகமா உங்க அப்பா 2 பேரும் செஞ்ச தப்புனால எந்த பாமரியாதை எங்க அம்மா தூக்கு தண்டனை அடையணுமா? எங்க அம்மாவோட தூக்கு தண்டனை நிறுத்தணும். அதுக்காக உங்க 3 பேரையும் கடத்துறேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? இப்ப கூட என்ன அணையில உன் வெளியே போய் 2 நிமிஷம் கூட இருக்காது. சேஸ் பண்ணு, சீக்கிரம் சேஸ் பண்ணு. கம் ஆன், இந்த சைடுல போயா, போ சீக்கிரம் போய்.
லா மினிஸ்டரோட பொண்ணு தானே? மத்தவங்களாங்க எங்கேன்னு தெரியல. இங்கேருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனா அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். யார் அவன்? அடையாளம் தெரியுமா? யாரும் தெரியல. ஆனா பாக்குறதுக்கு டீசெண்டா இருப்பான். இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை மினிஸ்டர் விட்டு கூட்டிட்டு போ. அவனை பிடிக்காம விட மாட்டேன். அவன் உங்களை ஏதாவது அடிச்சு சித்திரவதை பண்ணானா? அவனுக்கு எங்க யார் மேலயும் கோவம் இல்ல. எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காருன்னு சொல்றான். என்ன பார்த்து உங்க அப்பா மந்திரி ஒரு ஃப்ராடுன்னு சொன்னான். சித்தப்பாவை எங்கேயோ நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா. உங்க மேல கோவமா இருக்கா? உங்க அப்பாக்கு எந்த சந்தேகம் வரலையே? நம்ம கிட்டயா? நீங்க சொல்லி கொடுத்த டைலாக்க தப்பிச்சு வந்த பொண்ணு மாதிரி நடிச்சு அசத்திட்டேன்ல. என் பெட்ரூம்ல ஏன் அனுமதி இல்லாம யாரும் வரமாட்டாங்க. இனிமே ஒண்ணும் கவலை இல்ல. எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம். ஆமா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? ஒன்னு நம்பி சொன்னாலும் இந்த வீட்டை நம்பி சொல்ல முடியாது. ஏன்னா உங்க அப்பா எங்க வேணாலும் மைக் வச்சிருப்பான். நீங்க சந்தேகப்படுறதும் நியாயம்தான். எங்க அப்பா என் அம்மா இருந்த 3வது மாசமே அமுதவெளியை சேர்த்துக்கிட்டவராச்சே. நான் தான் ஜட்ஜி பேசுறேன். நான் தான் ராஜபாண்டி பேசுறேன். மக கிடைச்ச சந்தோஷத்துல மந்திரி அவளை கழட்டி விட்டுட்டானா? என் மக எப்படிப்பா இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை ஒண்ணும் செஞ்சிடாதப்பா. கவலைப்படாதீங்க, உங்க மக நல்லா தான் இருக்கா. மந்திரி மகளை ஏமாந்து விட்டுட்டேன். என் மகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவளை பிடிச்சு வச்சிருக்கலாம்ல. என் மக எப்பப்பா வருவா? உங்க பொண்ணு உயிரோட திரும்பி வர்றது உங்க கையில தான் இருக்கு. நான் தான் உங்க அம்மாவோட தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சுட்டேனே. இன்னும் என்னப்பா செய்யணும்? அதுக்கு எங்க அப்பாவோட கேஸ்லயும் நியாயம் கிடைக்கணும். அதுக்கு மந்திரியோட தம்பி உயிரோட இருக்கான்னு நிரூபிக்கணுமே. நிரூபிக்கிறேன். நாளைக்கே உயிரோட கொண்டு வந்து காட்டுறேன். ரொம்ப நல்லதுப்பா. நாளைக்கே அவனை கோர்ட்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. கோர்ட்டுக்கா? நான் மக்களை தான் நம்புறேன். நாளைக்கு காலைல சரியா 10 மணிக்கு நீ மக்கள் மன்றத்தை கூட்டணும். மந்திரியோட தம்பி குமரேசனை உயிரோட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்கணும். நான் சொன்னது எல்லாத்தையும் நீ செய்வேன்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கே தெரியும். அது நான் ஒருத்த மட்டும் எடுக்கிற முடிவு இல்லையே. ஏன்னா இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லப்பா. என்ன சார் சொல்றாம? கொடுங்க. ஹலோ ஹலோ.